ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். தீபாவளி வேறு வந்துருச்சு. இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது தீபாவளிக்கு. எல்லோரும் பிஸியாக இருப்பீங்க. நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னு பார்த்துடலாம். பன்னீர் கிரேவி, சப்பாத்தி. இந்த பன்னீர் கிரேவி நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்றத இன்றைக்கி சமையலில் பிங்கி அம்மாவோடைய சமையல் இன்றைக்கி எப்படி அப்படின்றத பார்த்துடலாங்களா. பன்னீர் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி அழகாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இது வந்து ஒரு வெங்காயம், இஞ்சி, பூண்டு போட்டு பச்சையாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி, ஒரு தக்காளி, வெங்காயம், குடமிளகாய் ரெண்டையுமே கட் பண்ணி வச்சுருக்கிறேன். மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள். செய்ய ஆரம்பிச்சிடலாங்களா. இவ்வளோ தான். அதுக்கப்புறமா அதில் போடும்போது என்னென்ன போடுறோம் அப்படின்றத பார்த்துடலாம். எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன், ஃபஸ்ட்டு எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிட்டு, நிறைய பேர் பன்னீர் கிரேவி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. நான் இப்படி தான் பண்ணுவேன். அதை வந்து அந்த பன்னீர் அதில் போட்டுட்டு, அந்த பீஸெல்லாம் அதில் போட்டு சிம்மில் வச்சுக்கணும், ஹையில் வைக்கக்கூடாது. சிம்மில் வச்சுட்டு லைட்டாக அந்த எண்ணெயில் வந்து அப்படியே அடி பிடிக்காத மாதிரி, ஏன்னா அது கொஞ்சம் ஒட்டும், இருந்தாலும் அதை நம்ம வந்து அப்படியே போட்டுட்டு அதில் கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து அதை நல்லாமே கிளறி விட்டுறணும். லைட்டாக மஞ்சள் அதை போட்டு அந்த எண்ணெயோடு கலந்த மாதிரி கொஞ்சம் நேரம் அப்படியே பிரட்டி விட்டுறணும். சிம்மில் வச்சுக்கணும். பிரட்டி விட்டுட்டு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா அதை அப்படியே எடுத்துடலாம். நம்ம எடுத்து அந்த பிளேட்டில் வச்சிடலாம். ஒட்டிடுச்சு பார்த்தீங்களா. அப்போவும் வந்து என்ன தான் நம்ம பண்ணாலும் அடியில் கொஞ்சம் ஒட்டும், இருந்தாலும் நம்ம வந்து அதை ரொம்பவுமே தீஞ்சு போகாத மாதிரி பண்ணிடணும். அப்புறம் அதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இந்த வாசம் வந்த உடனே இப்போ உள்ள ஒருத்தங்க வருவாங்க பாருங்கள், வந்துட்டாங்க. வாசம் வந்துருச்சு. பன்னீர்னால் அவ்வளோ பிடிக்கும் அவங்களுக்கு. உடனே அந்த வாசம் அந்த எண்ணெயில் வதக்கி வச்ச உடனே வந்துட்டாங்க. வந்துட்டியா பாப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு 2 பீஸ் எடுத்து கொடுத்தேன். அவங்க இல்லாமல் எப்படி, அவங்களுக்கு முதல்ல அவங்க தானே டேஸ்ட் பார்க்கணும். எடுத்து பார்க்குறாங்க, என்னடா இது இவ்வளோ தானா, 2 பீஸ் தானா அப்படின்னு எடுத்து சாப்பிட்டுக்கோன்னு சொன்ன உடனேயே சாப்பிட்டுட்டாங்க. ரொம்ப பிடிக்கும். ஸ்மெல் வந்துருச்சுனாலுமே கிச்சனுக்கு வந்துடுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க. அந்த பாத்திரத்துலேயே நம்ம எண்ணெயை ஊற்றி ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, வெங்காயம், அந்த குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருந்தது வந்து அதை வந்து அதில் போட்டுடலாம். சிம்லேயே வச்சோம்னா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், இல்லைன்னா கரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறமா மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சள் தூள் வந்து கொஞ்சோண்டு, ஆல்ரெடி நம்ம அதில் போட்டிருக்கோம், இருந்தாலும் கொஞ்சமாக மஞ்சள் தூள், மல்லித்தூள் கொஞ்சம் அதிலே போட்டு அந்த எண்ணெயில் வந்து நல்லா நம்ம கொஞ்சம் வதக்கிட்டே இருக்கணும். அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு அந்த வெங்காயம் போட்டு பச்சையை அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் அதில் போட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா அந்த எண்ணெயோடு கலக்கிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுறணும். நல்லா இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம், அந்த தக்காளியை வந்து அதில் போட்டுடலாம். அந்த தக்காளியும் ஒரு தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம். அரைச்சி போட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால் அரைச்சி அதில் போட்டுட்டு நல்லா அந்த எண்ணெயோட அந்த இதோடு சேர்த்து அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா சிம்மில் வச்சு நம்ம வதக்கிடணும். அதுலேயே வந்து நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டோம்னாக்கா இன்னும் கொஞ்சம் நல்லா அதுலேயே உப்பெல்லாம் பிடிச்சிக்கும். அதனால் உப்பு கொஞ்சம் அதிலே போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுற வேண்டியதுதான். நல்லா அந்த எண்ணெய் அந்த இதெல்லாம் சேர்ந்து அந்த அந்த கலரே மாறணும். அதில் வந்து கொஞ்சம் இது கறி மசால் தூள் கொஞ்சமாக போட்டுக்கணும். சீரகத்தூள் கொஞ்சம் நான் போடுவேன், அதுலேயே ஸ்டார்டிங்லேயே போட்டுருவேன் நான். சீரகத்தூள் கொஞ்சோண்டு, கறி மசால் தூள் கொஞ்சோண்டு போட்டு நல்லா அதை வந்து நல்லா அது எண்ணெயோடு நல்லா இதாகிற மாதிரி சீரகத்தூள் போட்டுட்டு
அதை வந்து நல்லா கிளறி விட்டுறணும். தண்ணியே ஊற்றாமல் நல்லா அந்த இது போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அந்த மசாலா வந்து நல்லா திக்காக வரணும், அந்த பச்சை வாசம் போகணும். ஏன்னா நம்ம எல்லாமே பச்சையாக தான் அரைச்சி வச்சுருக்கோம். தக்காளியாக இருக்கட்டும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் எல்லாமே பச்சையாக அரைச்சி வச்சுருக்கோம். அதனால் நல்லா கிளறி விட்டுட்டு அதில் அந்த எண்ணெய் பாருங்க அப்படியே அந்த மிதக்கிற மாதிரி அப்படியே தெரியணும். அந்த மசாலாவில் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நல்லாவே அந்த கலரே மாறி இருக்கும். நம்ம போட்டிருக்க அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அந்த தக்காளி எல்லாமே அந்த எண்ணெயோடு சேர்ந்து நல்லா கலராகி நல்லா திக்காக வந்துடும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு, தண்ணி வேணுன்ற அளவுக்கு நமக்கு எப்படி வேணும் அப்படின்ற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா அதை கலக்கி விட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சிடலாம். கொதித்து வந்ததுக்கப்புறமா இதை வந்து பன்னீரை வந்து அப்படியே ஒரு பீஸாக எடுத்து கொஞ்சம் பிரித்து அப்படியே போட்டு விட்டுட்டோம்னா, ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. ரொம்ப நேரம் வச்சோம்னாக்கா அது லப்பர் மாதிரி ஆயிரும், ஒரு மாதிரி லப்பர் மாதிரி ஆயிரும். போட்டு ஒரு 2 நிமிஷம் தான் அது. அந்த 2 நிமிஷத்தில் நல்லா கிளறி விட்டு எடுக்கிறக்குள்ளவே ஒரு 2 நிமிஷம் ஆயிரும் நமக்கு. ஆயிடுச்சு, அது ரெடி ஆகிடுச்சு. அப்படியே ரொம்ப நேரமும் நம்ம அடுப்பில் வைக்கக்கூடாது. இதை பொறுத்தளவு நம்ம வந்து சிம்லேயே வச்சோம்னா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த கரிஞ்சு போகாமல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நான் வந்து கொஞ்சோண்டு பட்டர் போடுவேன். வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். நான் கொஞ்சமாக பட்டர் போட்டிருக்கேன். அந்த இறக்குற சமயத்தில் ஒரு ஸ்பூன் அளவு பட்டர் கொஞ்சமாக போட்டிருக்கேன். வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம், அவ்வளோதான். கலந்து விட்டோமா, அது அதோட சேர்ந்து கலந்து அது ஒரு டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரெடி ஆயிடுச்சு. வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். மல்லித்தலை தூவிட்டு பார்த்தீங்கன்னா சுவையான பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நான் இப்படி தான் செய்வேன். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.